பிரச்சனைக்கான காரணமே நீ தானே தெரியாம என்னத்தை தேடிட்டு இருக்க. வாழ்க்கையில ஏன் அப்படியே இருக்கும்னு என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கியா? இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? அருண் ஒருத்தன் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தான். ஆனா அவன் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் எல்லா இன்டர்வியூலையும் ரிஜெக்ட் ஆயிடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட லைஃப்ல சேம் ப்ராப்ளம், சேம் ஸ்ட்ரகிள்ஸ். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் லைஃப்ல நம்ம முன்னேறவே மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம், இது எல்லாமே அவனுக்குள்ள எப்பவுமே இருக்கு. ஸோ அவன் டெய்லி சொல்ற ஒரு டயலாக் என்ன அப்படின்னா, எனக்கு லக்கே இல்லை அப்படிங்கிறது தான். ஆனா உண்மையான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத அவன் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எப்பவும் போல புலம்பிக்கிட்டே இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு கோவப்பட்டு, நீ மாறவே மாட்டியா அப்படின்னு கேட்டு போயிடும். ஸோ இந்த வார்த்தை அவனை போட்டு ரொம்பவே ஊர்த்தி எடுக்குது. யோசிக்க ஆரம்பிக்கிறான், என்ன தவறு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்றான். எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, நான் ஒரே மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே மாதிரி தான் ஆன்சரும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றேன். ஸோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றான். இப்ப கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல, ஒன்னொன்னுக்கும் சொல்யூஷன் தேடுறான், பயப்படல, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்ப அவனோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் எலான் மஸ்க் கூட ஃபெயிலியர்ஸ் இல்லாம இருந்ததே கிடையாது. அவர் எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கறத பார்த்திருக்காரு. ஆனா இது எல்லாமே மாறுறதுக்கு அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணார், அவருடைய திங்கிங். அவரு சேம் ஃபீல்ட்ல எல்லாமே சாதிச்சிருக்கவே மாட்டாரு. அவர் வித்தியாசமா யோசிச்சதுனால தான் இன்னைக்கு அவர் உலகத்துல பெரிய ஆளா இருக்காரு. அவர் புதிய வழியில யோசிச்சாரு, புதுசா சொல்யூஷனுக்கு ட்ரை பண்ணாரு. அதான் இன்னைக்கு அவரை உலகமே மதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு, நீங்களும் இன்னும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல இன்னையில இருந்து சேஞ்ச் ஆக போறீங்களா? நாம ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னா அந்த சிந்தனையாலேயே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. சோ உங்களுடைய எண்ணங்களை மாத்துங்க, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.